ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எட் another எபிசோட் ஆஃப் பி ஸ்கொயர் கிரிக்கெட். ஐபிஎல்லாம் வந்துட்டு பரபரப்பாக போயிட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஐபிஎல் பற்றி இருக்க போறது இல்லை, முழுக்க முழுக்க வந்துட்டு இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து பற்றி தான் இருக்க போகுது. ஸோ அந்த டிஸ்பிளே ஆகிறதுல அதுதான் வந்துட்டு அந்த இந்தியா ஏ ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. 3 மேட்ச் ஆட போறாங்க. June 2, June 9 and June 16 ஆட போறாங்க. இதுல வந்து சுமன் கில்லும் சாய் சுதர்சனும் மட்டும் செகண்ட் மேட்ச்ல இருந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அப்படியே தெரியும், இந்த இந்தியா ஏ ஸ்குவாட்ல இருந்து ஒரு 4-5 பேர் கண்டிப்பா வந்து மெயின் ஸ்டேல வந்துருவாங்க அப்படிங்கிறது தெரியும். அது யார் என்னங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ அது அப்படி இருக்கையில இந்த வீடியோ, இந்த காணொலி எதுக்கு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு நமக்குள்ள நம்ம ஆஃப் கேமரா பேசிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு செலக்டரா மாதிரி செலக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இங்கிலாந்து டூருக்கு ஒரு 15 மெம்பர் ஸ்குவாடை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஸ்குவாடை டிஸ்பிளே பண்றப்போ காட்டுறப்போ மிச்சம் இருக்க எஞ்சி இருக்கிற 3 பேர் வந்துட்டு பிரஸ் மெம்பரா மாதிரி ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி கொஸ்டின் ஷூட் பண்ணுவோம். அவங்களோட ஸ்குவாட்ல இருக்கிற இது மெம்பர்ஸை வந்துட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவங்க செலக்டருக்கு உண்டான ஆன்சரை அவங்கவுங்க கொடுப்பாங்க. ஸோ ஐடியா பிஹைண்ட் திஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு வியூயர்ஸ்க்கும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இது காட்டுறதுக்கு தான், ஒரு புரிதல் காட்டுறதுக்கு தான். ஸோ செலக்டர்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க, ஒரு 4 மைண்டு சேர்ந்தா எப்படி இப்படிலாம் யோசிக்கும், வேற வேற டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா காட்டலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பண்றோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்துட்டு பிரதீப் போயிடலாம். பிரதீப் ஹாட் சீட்ல போட்டு அவர் தான் வந்துட்டு செலக்டர். அவரோட இந்த டிஸ்பிளே ஆகிற ஸ்குவாட் வந்துட்டு அவரோட ஸ்குவாட் தான். அவர் தான் இப்போ செலக்டர். நம்ம எல்லாம் வந்து பிரஸ்ஸா மாதிரி அவர்கிட்ட கொஸ்டின் ஷூட் பண்ண போறோம். ஓகே பிரதீப், சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம்? ஸோ என்னோட ஸ்குவாட் டிஸ்பிளே ஆகுது. நான் சொல்லிடுறேன் ஒரு பிரீஃபா. 5 பேட்டர்ஸ், 5 பவுலர்ஸ், 2 விக்கெட் கீப்பர், 3 ஆல்ரவுண்டர். இதுதான் என்னோட காம்பினேஷன். ஸோ கிரி ஃபர்ஸ்ட் நீங்க. அதான் உங்களோட ஸ்குவாட்ல வந்துட்டு பேட்டிங் டெப்த் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. I feel that the playing 11 இது என்ன செலக்ட் பண்ணிருக்காங்களோ, I don't see Jadeja and Nitish Kumar as a all-rounder. Technically all-rounder, but they can bat well. So tailலயும் வந்து பும்ரா, ஷமி எல்லாம் வந்து பேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. So I feel my 11 has depth and my squad has depth. And நீங்க கில்லோட பண்ட்டுக்கு வந்து வைஸ் கேப்டன் ரோல் கொடுத்ததுக்கு ரீசன்? Simple reason, what Pant has done to Indian cricket and his record in overseas speaks better than Gill, and Gill needs some more time, but he's in the leadership group, but he needs some more time. ஆனா என்னோட क्वेश्चन என்னன்னா சேம் கிரியோட क्वेश्चंस மாதிரி தான். பேட்டிங் டெப்த் அது என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்னன்னா ஜடு அண்ட் அக்சர் ப்ரிஃபர் பண்ணிருக்கீங்க. இங்கிலாந்துக்கு போறோம், நம்ம டேன் வந்துட்டு அவ்வளோ இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ ஜடு அண்ட் வாசியா நீங்க ப்ரிஃபர் பண்ணல, மேபி அவங்களோட ரிலீசிங் பாயிண்ட் வந்து ஸ்லைட்லி ஹையரா இருக்கும், ஒரு பவுன்ஸ்ல நமக்கு விக்கெட் கிடைக்கலாம். நீங்க ஏன் ஸ்ட்ரெயிட்டாவே ஜடுக்கு போயிட்டீங்க? Jadu, you are saying Jadu is not in playing 11. As a selector I cannot leave out Jadu. He is in my playing 11, first playing 11. I see him as a pure quality all-rounder who has given more to Indian cricket, and as well as his experience speaks everywhere. England, Australia, South Africa, wherever we toured, he was the first spinner. So that's it. Simple as that. I need எனக்கு என்னன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் வேணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்னோட क्वेश्चन நான் கேட்கணுமா? இப்போ ஜடு அண்ட் அக்சர் வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொன்னீங்க. ஓகே, அது ஓகே. எனக்கு என்ன வந்துட்டு இப்போ 2 ஸ்பின்னர் தான் உன்னோட ஸ்குவாட்ல இருக்காங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா 2 பேருமே சேம் கமாடிட்டியா இருக்காங்களே, அந்த தாட் பிஹைண்ட் அது மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? I don't feel சேம் கமாடிட்டி தான். பட் ஆனா வந்துட்டு எனக்கு வந்து இந்த 2 ஸ்பின்னர் போதும்னு நான் நினைக்கிறேன். I don't need yet another spinner who can make more impact than the fast bowlers, right? So I feel இங்கிலாந்துல எனக்கு மெயினா வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும், and I need a spinner to rotate the bowlers, and if that is a batting friendly condition, then ஒரு end full he needs to bowl. That's it. Okay. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செலக்டர் ஹாட் சீட்ல கிரியை போடலாம். ஓகே, இப்போ கிரியோட ஸ்குவாட் தான் இப்போ டிஸ்பிளே ஆகுது, வியூவர்ஸ் பாக்குறீங்க, அதுதான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஸ்டார்ட் வித் யாரா நீ கேள்வி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கிரியே சொல்லிட்டோம். உங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர், பிளேயிங் 11ல 2 ஸ்பின்னர், 2 பேருமே வந்துட்டு பிளேயிங் 11ல ஒரே கமாடிட்டி, ஒரே தான் 3 ஃபாஸ்ட் பவுலர் and 2 ஸ்பின்னர்ஸ் போறீங்க. The idea behind it?
எனக்கு வந்துட்டு பேட்டிங் டெப்த் கன்ஃபார்மா இருக்கணும். ஏன்னு சொல்றேன்னா இப்ப நம்ம ஓவர்சீஸ் போறப்ப இங்கிலாந்து போறப்ப மைட் பி வந்துட்டு டாப் ஓவர்ஸ்லேயே ஒரு 10 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் ஏர்லியான விட்டுறலாம். அப்ப இருக்கிறப்ப நம்ம பேட்டிங் டெப்த் வந்து கன்ஃபார்மா தேவைப்படும் அப்படின்னு நான் நினைச்சு அது மாதிரி எனக்கு வந்துட்டு 3 பேசர்ஸ் போதும்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்பின்னர்ஸ் உன்னோட ஸ்குவாட்ல வந்து 15 ஓவர் ஸ்குவாட்லயே 3 ஸ்பின்னர் இருக்காங்க இங்கிலாந்துல. அது ஒரு டிபேட்டபிள். அதுக்கு கூட எனக்கு ஆன்சர் வேணாம், அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகுது சம்வாட். எனக்கு என்னன்னா வந்துட்டு இப்போ விராட் மாதிரி ஆள் வந்துட்டு ஒரு ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு கன்வென்ஷனல் பேட்டர் லைக் கேஎல் ராகுலோ சுமன் கிலோ மிடில் ஆர்டர் ஆங்கர் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா வந்துட்டு உன்னோட ஸ்குவாட்ல டெபுடன் சாய் சுதர்ஷனை நம்பர் 3லயும் சுமன் கில்ல ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க ஓப்பனிங்க்கு. பிடிடில மிடில் தான் இருந்தாங்க, கில்ல ப்ரொமோட் பண்ணி ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் சைக்கிள் ஃபுல்லா கில்லு ஓப்பனிங் ஆனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறியா? அப்ப எனக்கு வந்து கேஎலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிடில் ஆர்டர்ல தேவை அப்படின்னு ஸ்குவாடோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூடுறதுக்காண்டி கேஎலோட பேட்டிங் வந்து எனக்கு மிடில் தேவைன்றக்காண்டி நான் அட் கேஎல் வச்சிருக்கேன். ஓகே, அது ஓகே. கில்ல ப்ரொமோட் பண்ணிட்டீங்க. சாய் சுதர்ஷன் டெபு தான், சாய் தேர்ட்ல இருக்காரு. கில்லு ஏன் திடீர்னு ஓப்பனிங் போயிட்டாரு? கில்லு மிடில் தானே இருக்காரு. கில்லுக்கு வந்து சாயோட கில்லுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால கில்லு வந்துட்டு ஓப்பனிங் ஆனா இன்னும் பெட்டரா இருக்கும் சாயோட. ஓகே, அப்ப அடுத்த டெஸ்ட் சைக்கிள் ஃபுல்லா கில் ஓப்பனிங் ஆனா நல்லா இருக்கும் நீ நினைக்கிறேன், அதனால அப்படி போட்டுருக்காங்க. ஆமா ஆமா ஓகே ஆமா ஓகே, கில்லோட ஓப்பனிங்கும் மிடில் ஆர்டர்ல கேஎலோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகே தேங்க் யூ. அது ஒன்று தான் क्वेश्चन. கிஷோர் உன்னோட क्वेश्चन. என்னோட क्वेश्चन என்னன்னா அதான் இங்கிலாந்து மாதிரி பிட்ச்ல 15ல 3 ஸ்பின்னர்ஸ் தான். அதான் என்னோட 11ல வந்து கன்ஃபார்மா 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேட்டிங் டெப்த் இருக்கும். எனக்கு 3 பேசர்ஸ் போதும் எங்க டீம்ல. அதனால பேக்கப் இந்த 2 ஸ்பின்னருக்கு இன்கேஸ் இன்ஜூரினா ஒரு வாஷிங்டன் வந்து பேக்கப்ல வச்சிருக்கேன். 3 பேசர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இன்ஜூரினா பேக்கப்ல ஹர்ஷித் ராணா இருக்கான். ஓகே, thought behind why you left out Shami? எனக்கு வந்துட்டு பும்ராவும் சிராஜும் வச்சுக்கிட்டு இப்பயே வந்துட்டு ஹர்ஷித் ராணா வந்துட்டு இன்னும் பூம் பண்ணலாம் அடுத்தடுத்த சீரீஸ் நம்ம ஓவர்சீஸ் போறதுக்கு அப்படின்னு தோணுது. ஷமி வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படி இருப்பான்றது தெரியல. அதனால இப்ப இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும். லைக் பும்ரா இப்பதான் இன்ஜுரியில இருந்து வராரு. லைக் ஹீஸ் கைண்ட் ஆஃப் இன்ஜுரி ப்ரான். அப்படி பார்க்கும்போது உங்க பவுலிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே சிராஜ் இல்ல கம்பேர்ட் டு ஷமி. ஓகே, பும்ரா அதான் என்னோட क्वेश्चन என்னன்னா இப்போ நீ சொன்ன அந்த மாதிரி இங்கிலாந்து மாதிரி பிட்ச்ல ஓகே 2 ஸ்பின் பவுலருக்கு ஒரு ஆப்ஷனல் வச்சிருக்க, பெஞ்ச்ல வச்சிருக்க. அதே மாதிரி இன்ஜுரி ப்ரான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஈஸியா இருக்குமா ஸ்பின்னருக்கு ஈஸியா பார்த்தா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஆகும். நீ ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தானே வச்சிருக்க. 15 பிளேஸ் தான் ஸ்வால் எடுத்துட்டு வந்துருக்கோம். அதனால வந்துட்டு வச்சிருக்காங்க விக்கெட் கீப்பருக்கு ஒன்று வேணும், பேட்ஸ்மேனுக்கு ஒன்று வேணும்ன்றப்ப. சரி ஓகே ஓகே गाइस, இப்போ இதுதான் கிஷோரோட டிஸ்ப்ளே ஆகிறது தான் கிஷோரோட ஸ்குவாட். அவர் செலக்டர் சீட்ல இருப்பாரு, நம்ம எல்லாம் பிரஸ் சீட்ல இருப்போம். இப்போ நம்ம क्वेश्चंस நம்ம அவர்ட்ட ஷூட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் கேட்கணும் கிஷோர் உன்னோட ஸ்குவாட் பத்தி? பிரதீப். ஸ்குவாட்ல வந்துட்டு 2 क्वेश्चन. ஒன்னு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஸ்குவாட்ல 15 மெம்பர் ஸ்குவாட்ல எப்படி வந்தாரு அண்ட் ஹர்ஷித் ராணா டைரக்ட்லி இன்டு பிளேயிங் 11 வை? ஓகே, ஸ்ரேயாஸ் வந்துட்டு நான் விராட்டுக்கு வேலை லைக் டு லைக் ரீப்ளேஸா பாக்குறேன். அஸ் அ பிளேயரோட மொமெண்டமாவும் சரி, அஸ் அ ஆட்டிடியூடாவும் சரி, அதனால நான் ஸ்ரேயாஸ் ஐயரை வச்சிருக்கேன். ஹர்ஷித் ராணா வந்துட்டு ரெட் பால்ல இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஹர்ஷித் ராணாவை அதுக்கு மேல நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். பிரசித்துக்கு ப்ரிஃபரா ஹர்ஷித் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, செகண்ட் இஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஸ்ரேயாஸ் சாரி கோலின்னு சொல்றீங்க ஸ்ரேயாஸ். தட் டசன்ட் மேக் சென்ஸ். ரெட் பால்ல ஸ்ரேயாஸ் நம்ம பெருசா ஓவர்சீஸ் கண்டிஷன்ல எல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஹி ஹஸ் நாட் பீன் டிராவல் வித் இந்தியா ஏ ஹஸ் வெல். இல்ல எனக்கு வந்துட்டு அவன் ஸ்குவாட செக் பண்ணி பார்க்கணும், இந்த டைம் செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுது அவனை. ஓகே ஓகே, செகண்ட் क्वेश्चन நான் கேட்கலாமா? கேளு. இப்போ உன்னோட ஸ்குவாட்ல வந்துட்டு உன்னோட ஸ்குவாட் இஸ் ஃபுல்லி பேக்டு வித் ஆல் ரவுண்டர்ஸ் லைக்ஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா. இவங்க 4 பேரையும் டுகெதரா உன்னோட 11ல ஆடுறப்போ லைக் அக்ஷர் பட்டேலையும் வாஷிங்டன் சுந்தரையும் நீ சேர்ந்தே ஆடுற. இப்போ இங்கிலாந்து மாதிரி ஒரு வென்யூல Day 4 Day 5ல தான் வந்துட்டு உனக்கு அந்த அவங்களோட டியூட்டிஸே வந்துட்டு வரும். ஆனா Day 3லயே மோர் ஆர் லெஸ் ரிசல்ட் உனக்கு கிடைச்சிருக்கிறப்போ ஒய் 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஒய் 4 ஆல் ரவுண்டர்ஸ் இன் யுவர் 11? அதான் என்னோட கேள்வி. இல்ல எனக்கு ஸ்ட்ரைட்டாவே நான் வாசியை வந்துட்டு நான் ஆல்ரவுண்டரா நான் பார்க்கல, வாசி அஸ் பவுலரா தான் நான் எடுத்திருக்கேன். நான் வாசி அண்ட் அக்ஷர் ஏன் எடுத்திருக்கேன்னா ஸ்லைட்லி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்கள ரிலீக்ஸி பாயிண்ட் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் பிளேஸ் பண்ணிருக்கேன். அஸ் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாவும் கொடுக்குறாங்களே அக்ஷர், அதனால அப்படி எடுத்திருக்கேன் நான். பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. You need more batting depth also you need. Yes. Okay. Okay, next கிரி.
ஸ்ரேயாஸ் ஐயர் லைக்லி டு பி ரீப்ளேஸ்மெண்ட் விராட் கோலின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விராட் கோலிக்கு ஸ்ரேயாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னது அக்செப்ட் பண்ண முடியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட ஸ்குவாட. ஆனா அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஓவர் ஜட்டுன்றது அங்கேயும் ஒரு எனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. டோட்டலாவே உங்க ஸ்குவாட் எடுத்துட்டீங்கன்னா டாப் 3 இதை முடிஞ்சுன்னா 4 இருந்து ஃபுல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது இன் பிட்வீன் பண்ணிட்டு தவிர்த்து பேட்டிங்ல. என்ன ரீசன்? சரி, ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ அக்ஷர் அண்ட் வாசி நான் எடுத்துருக்கான ரீசன் என்னன்னா பேட்டிங் டெப்த் வேணும் எனக்கு. ஜடு வந்து ரொம்ப நாளா வந்துட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸாவே கிடைக்கல எனக்கு. சோ அதனால வந்து என்னன்னா நான் அக்ஷர் பண்ணிருக்கேன் நானு. ஓகே இல்ல இப்ப நீங்க 3 பேரும் முடிச்சிட்டீங்க. ஃபைனலி என்னோட ஸ்குவாட் மட்டும் தான் பேலன்ஸ். இப்போ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்குவாடு. பிரீஃபா கொடுக்கறதும் இல்ல, நான் இதுதான் என்னோட ஸ்குவாடு 15 எடுத்துருக்கேன் நானு. உங்களோட கொஸ்டின் ஷூட் பண்ணலாம். ஐ ஸ்டார்ட் வித் கிரி. உன்னோட கொஸ்டின் கேள்வி. அதான் அக்ஷர் அண்ட் வாசி ஓவர் ஜட்டு. யா அக்ஷர் அண்ட் வாசி ஓவர் ஜட்டு. நான் என்னோட ஸ்குவாட்ல வந்துட்டு அக்ஷர் பட்டேலையும் வாஷிங்டன் சுந்தர் 2 ஸ்பின்னர் தான் எடுத்திருக்கேன். ஆனா ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் நான் 11ல வச்சிருக்கேன். ஒரு ஆளை பெஞ்ச் பண்ணிடுவேன். ஐ ஓவர்லுக் ஜடேஜா நான் ஓவர்லுக் பண்ணிட்டேன். மூவிங் ஃபார் விராட்டும் ரோஹித்தும் ரிட்டையர் ஆயாச்சு. நான் யங் டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணி நான் க்ரூம் பண்ண தான் பாக்குறேன். சோ ஐ ஓவர்லுக் ஜடேஜா. தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம விளையாட போறோம். அது 5 டெஸ்ட் மேட்ச்ன்றப்ப கேஎல் ராகுல் 3 கில்லட் 4 வைக்கிறது இப்ப வச்சிருக்கீங்க. ஆனா சாயும் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பண்றாரு. அந்த இடத்துல வந்து கில்லோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஒரு கேலோட எக்ஸ்பீரியன்ஸோ மேல வச்சிருக்கலாமே. நோ வாட் ஐ தாட் வாஸ் சாய், கேஎல், சுமன் கில் இவங்க 3 பேருமே வந்து ஒரு கன்வென்ஷனலான பிளேயருங்கிறனால எனக்கு இப்போ விராட்டும் ரிட்டையர் ஆயிட்டாரு இல்லையா, விராட் தான் நம்பர் 4 ஆடிட்டு இருந்தாரு. அவரோட இடத்துல வந்துட்டு நான் சுமன் கில்ல பிக்ஸ் பண்ணி அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சைக்கிளுக்கு நான் சுமன் கில்ல தான் நம்பர் 4 வச்சுட்டு சாய் சுதர்சனுக்கு ஓப்பனராகவே அவரோட ஒரிஜினல் பொசிஷன் டெபுடன்ட்க்கு ஒரிஜினல் பொசிஷன் நான் கொடுத்துடலாங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கேன். நான் அப்படிதான் என்னோட டெஸ்ட் சைக்கிள நான் கொண்டு போறேன். ஓகே, ஆனா ஒரிஜினல் பொசிஷன் சாய் கொடுத்ததோட ஏன் கேஎலோட ஓப்பனிங் பொசிஷனா கேஎல் கொடுத்துடலாமே. கேஎல் அண்ட் சுமன் கில் டெபுடன்ட் சாய் சுதர்சனை விட கேஎல் ராகுலும் சுமன் கில்லும் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் சாய் சுதர்சன். சோ அதனால அந்த மாதிரி கன்வென்ஷனல் பிளேயர் எனக்கு மிடில் ஆபரேட் பண்ணா ஐ ஃபீல் பெட்டர். சோ ஐ அம் கோயிங் வித் தட். நெக்ஸ்ட் क्वेश्चन பிரதீப். whatever you have chosen, ஈஸ்வரன் அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு நீங்க பேக்கப்பா வச்சிருக்கீங்க ஸ்குவாட்ல. சோ ஐ ஃபீல் தட் உங்க மிடில் ஆர்டர்ல இன் கேஸ் வந்துட்டு ஏதோ இன்ஜுரி கன்சர்ன் அப்படி இருந்துச்சுன்னா ஐ couldn't see a player who can replace him. Jural and middle order batsman. I have Jural and Washington Sundar as a middle order batsman in my bench. That's okay. You see Washington Sundar as a middle order batsman in overseas condition. Number 5 or number 6 probably. In case of any injury for Gill and KL Rahul, I will promote one order up for Rishabh Pant and I will use Washi or Jural and number 5, number 6 like that. Okay. So okay, fine. Okay. Kishore, your questions. அபிமன்யு ஈஸ்வரன் in 15, ஜடேஜா in 15ல இல்ல. ஆமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜடேஜா நான் ஓவர்லுக் பண்ணிட்டேன். அந்த சேம் கமாடிட்டி அக்ஷர் பட்டேல் வந்துட்டு நான் அடுத்த மூவிங் ஃபார்வர்ட் வந்துட்டு நான் க்ரூம் பண்றதுக்காக நான் அக்ஷர் பட்டேல் தான் நான் ஃபிட் பண்ண போறேன். ஜடேஜா கம்ப்ளீட்லி ஓவர்லுக்டு. அபிமன்யு ஈஸ்வரன் ஏன்னா வந்துட்டு இப்ப என்னோட லெவன்ல வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்சன் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. சுமன் கில் அண்ட் கேஎல் ராகுல் வந்துட்டு நான் நம்பர் 3 நம்பர் 4 அது வேணா நான் ஃபிக்ஸ் மாத்திப்பேன். ஆனா அவங்க தான் வந்துட்டு மிடில் இருக்க போறாங்க. ஓப்பனிங் ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்சனும் மட்டும்தான் இந்த 5 இங்கிலாந்து டெஸ்ட்டுமே நான் ப்ரிஃபர் பண்றேன். இன்கேஸ் ஏதாச்சும் வந்துட்டு அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் கிரீஸ் ஈஸியா ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு ரைட் ஹேண்டர் எனக்கு வேணும். அதனால நான் அபிமன்யு ஈஸ்வரன் வச்சிருக்கேன். அவர் நல்லாவும் பண்ணிருக்காரு. நீங்க கேட்கலாம் கேலையும் கில்லையும் யூஸ் பண்ணலான்ட்டு. நான் ஐ கம்ப்ளீட்லி see themselves as a middle order batsman for stability alone. I won't promote up the order. For KL ராகும் கில்லுக்கும் நான் ப்ரொமோஷன் கொடுக்க போறதில்ல, மிடில் ஆட போறேன். So I have அபிமன்யு. சரி, ஓகே. சரி, எனக்கு இன்னொரு 2வது क्वेश्चनனா உங்க 15ல அர்ஷதீப் சிங் இருக்காரு. ஸ்ட்ரைட்டாவே 11ல பார்த்தா அர்ஷித் அண்ட் பிரசித்க்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஏன் அர்ஷதீப் இல்ல 11ல? I have பிரசித், பும்ரா, சிராஜ் 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் சீமர்ஸ் வச்சிருக்கேன். அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பேக் பண்ணக்கூடிய ஹர்ஷித் ராணா வச்சிருக்கேன். இன்கேஸ் ஹர்ஷித் ராணா வரலன்னா நான் அர்ஷதீப்பே நான் டைரக்டா நான் இறக்கிடுவேன். ஹர்ஷித் ராணா தேவைப்படலனா. ஸோ பும்ரா, பிரசித், சிராஜ் இவங்க 3 பேர் எனக்கு போதும்னு தோணுது. அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஹர்ஷித் போதும். இதை தாண்டி ஹர்ஷதீப்பும் வேணுங்கிறனால அவங்க பெஞ்சில் வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் nothing specific about that. Happy with answers everybody? I hope my answers. One question to all the selectors. Yeah. இந்த சீரிஸ்லயாவது கேஎல் ராகுலுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பொசிஷன் தெரியுங்களா? I will give my என்னோடதுல நான் ஃபிக்ஸ்டான பொசிஷன் தான் கொடுக்க போறேன். அது நான் சொல்லிட்டேன்.
அண்ட் ரிமைனிங் 2 செலக்டர்ஸ் பிரதீப் அண்ட் கிஷோர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பியூர் அண்ட் பியூர் வந்துட்டு நம்மளோட இதுதான். ஐயா பிரதீப் நீ சொல்லிடு, ஷார்ட்டா சொல்லிடு. பட் அவரு சொன்னதுதான். பட் வாட் எவர் பிரவீன் ஹாஸ் கிவன் அட் 3 வந்து கேஎலும் அட் 4 வந்து கில்லும் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பிளேயிங் லெவன்ல நெக்ஸ்ட் 2 சைக்கிள்ஸ்க்கு வந்து கேஎல் ராகுல நான் பார்க்க போறதுனால ஐ வில் கோ வித் அட் 4 கில்ல அட் 3 நான் வந்துட்டு மெயின்டைன் லைக் வாட் எவர் பொசிஷன் ஹி இஸ் பேட்டிங் அண்ட் அட் 3 வச்சுட்டு அட் 4 வச்சுட்டு ஜெய்ஸ்வால் அட் 1. வேற என்ன சேஞ்சஸ்னாலும் வந்துட்டு சாய் சுதர்ஷன் வில் ஃபிட் இன் அட் 2. அவ்வளவுதான். கேஎல் ராகுல் எனக்கு அட் 4. ஐம் சீயிங் ஹாஸ் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மோர் தேன் கோலியா நான் அவரை வந்து டெக்னிக்கலி சவுண்டாவும் டேலண்டட் பிளேயராகவும் நான் வந்துட்டு கேஎல் ராகுல பார்க்கும்போது ஐ ஃபீல் அட் 4 இஸ் த பெஸ்ட் பொசிஷன் வேர் ஹி கேன் ப்ரொவைட் பெஸ்ட் ஃபார் இந்தியா இன் அப்கமிங் டெஸ்ட் சைக்கிள்ஸ். நம்ம இப்படி சொல்றோம், பட் அவங்க என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ வித் தட் நம்ம வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு இருக்க வியர்ஸ்க்கும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சரி, இந்த வீடியோ எதுக்கு என்னடா நீங்க என்ன செலக்டர்ஸா உட்காந்து எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கிற ஒரு இது வரும். சும்மா நம்ம ஜாலியாக தான் நம்ம பண்ணோம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா வந்துட்டு இப்போ சமீப காலமாக வந்துட்டு டூ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி அண்ட் இதெல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு பர்சனலி ஐ ஃபீல் பிரதீப் கூட ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். நீங்க கிரி கிஷோர் கூட ஒத்துப்பாங்கன்னா ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் இவன் ஏன் இருக்கான், அவன் ஏன் இருக்கான், இவனுக்கு பதில் அவன் ஏன் இருக்கான், இவனை விட பெரிய ஆளா இப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய நம்ம சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஒரு நல்ல மெச்சூரான ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கும் ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட் ஃபேனோட இது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. எப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஒரு 4 பிரெயின் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ பிசிசிலையுமே வேற வேற பிரெயின் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரியோ நம்ம நினைக்கிற மாதிரியோ அவங்க நினைக்க போறது இல்ல. அவங்க வேற வேற தான் நினைப்பாங்க. வேற வேற தாட் ப்ராசஸ் இருக்கும். வேற வேற ஹைண்ட்சைட் இதுல தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீ இந்த மாதிரி டேரக்டா இந்த பிளேயர் பதில் அந்த பிளேயர் ஏன் கொஸ்டின் பண்றது பதில அந்த ஐடியாவை தேடி கண்டுபிடிங்க. ஏன் இப்படி பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க. அந்த ஐடியா பிஹைண்ட் தட் அந்த டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் இந்த ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். கிரிக்கெட்டர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ்க்கும் நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இதுதான். எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் கைஸ்? இவர் சொன்ன மாதிரி தான் பல மைண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணும். அதெல்லாம் கலெக்டிவா சேர்ந்துதான் செலக்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட வந்து கோச் கேப்டன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கோயிங் ஃபார்வர்ட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவங்க எல்லாம் கலெக்டிவா யோசிச்சது என்ன வேணும்னு முடிவு பண்றாங்களோ அது வரும். ஸோ நீங்க ஐடியாலஜி பிஹைண்ட் கொஸ்டின் பண்ணலாம். பட் ஏன் இந்த பிளேயர் ஓவர் அந்த பிளேயர் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு இட் இஸ் இர்ரெலவெண்டா தோணுது. ஐடியாலஜி கேட்டாவே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதான் ஒரு தனி இண்டிவிஜுவல கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நம்ம ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லா பீப்புள் எல்லாரும் காமன் பீப்புள் கூட இருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஒரு பர்சனே ஒரு இண்டிவிஜுவல கிரிட்டிசைஸ் பண்ற பதில ஐடியா பிஹைண்ட் தட் டிசிஷன் அதை வச்சு அதை யோசிச்சு அதை பார்த்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஹெல்த்தியா இருக்கும் இன்டராக்ஷன். ஒரு அந்த கல்ச்சர் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம எல்லாருமே தோணுச்சு. எல்லாரும் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ இதோட நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை பை ஃப்ரம் பீஸ் பை கிரிக்கெட். பை கைஸ். தேங்க்ஸ். உங்களோட 15 கமெண்ட்ல போடுங்க. ஆமா உங்களோட 15 போடுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பை.